اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة سبحانك يا محمد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக்கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமறை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த இஸ்லாமியர்களால் குறிப்பாக இந்த தமிழகத்திலே அதிகமாக அல்லாஹ்விற்கு கோபத்தை ஊட்டக்கூடிய, அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டேன் என்று பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு மாபாதக ஒரு பாவச் செயலை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு முஸ்லிம்கள் என்ற போர்வையிலே இருக்கக்கூடிய பல பேர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த தொடர் உரையிலே அதன் ஒரு பகுதியாக பிரார்த்தனைகள், இந்த பிரார்த்தனை என்பதை பற்றி நமக்கு இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது? பிரார்த்தனைகள் என்று வந்துவிட்டால் அந்த பிரார்த்தனையை நாம் யாரிடம் நாம் முன்வைக்க வேண்டும்? அந்த பிரார்த்தனையை வைப்பதாக இருந்தால் அந்த பிரார்த்தனைக்கு சொந்தக்காரர் அதற்கு தகுதியானவன் தானா? நாம் ஒருவர்கிட்ட போய் நமக்கு ஒரு தேவை என்று ஒருவர்கிட்ட நம்மளுடைய தேவையை போய் கேட்குறோம்னு சொன்னால், நாம் ஒரு தேவையை எதிர்கொண்டு நம்ம கேட்குறோம்னா அந்த தேவைக்கு தகுதி உடையவராக, அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தகுதி உடையவராக நாம் யார்கிட்ட போய் உதவி கேட்டு போறோமோ அவர் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், அவருக்கு அந்த ஆற்றல் இருக்க வேண்டும், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்த்தோம் சொன்னா இந்த பிரார்த்தனை என்று வந்து விட்டால் யார்கிட்ட வேணாலும் நம்ம போய் கேட்கலாம். ஏன்னா அவர் ஒரு வெளிப்பார்வைக்கு அவர் ஒரு நல்லவராக தெரிந்து விட்டார் என்று சொன்னால், இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் கேட்டால் அல்லாஹ் தஆலா மறுக்கவே மாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன பண்றாங்க? இன்றைக்கு அப்படி ஒரு கேடுகட்ட ஒரு கொள்கை இன்னைக்கு இது ஒரு மார்க்கத்தின் ஒரு அங்கீகாரத்தை போன்று செயல்படக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விதமான பிரார்த்தனைகள் கேட்டிருக்கிறாங்க. எல்லா பிரார்த்தனைகளுக்குமே அல்லாஹ் தஆலா உடனுக்குடன் அங்கீகரித்து விட்டான் அந்த துஆக்களை. சஹாபாக்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ தடவை வல்ல ரஹ்மான் பிரார்த்தனை வச்சாங்க. அவர்கள் விரும்பியது எல்லாமே வல்ல ரஹ்மான் அப்படியே அடிப்படையில்லாம கொடுத்துட்டானா? அப்ப சஹாபாக்களை எல்லாம் விட நம்ம உயர்ந்தவர்கள் கிடையாது. சஹாபாக்களே வல்ல ரஹ்மான் தான் போய் தன்னுடைய பிரார்த்தனை வைத்தார்கள். யார் சொல்லலாம், நீங்க எங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு பிரார்த்தனை செய்யுண்டு மறுமை வாழ்விற்காக துஆ செய்ய சொன்னாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்பு இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித் தரவில்லை. அதே போன்று சஹாபா பெருமக்களும் இப்படி நபிகளார் சொன்னார்கள், எனவே நான் செய்கின்றேன் என்று முன்மொழிந்து ஒரு தடவை கூட அவர்கள் பிரார்த்தனையை செய்தது கிடையாது. அப்ப உண்மை இவ்வாறு இருக்கும்போது அப்ப நாம் சரியான முறையில் இந்த மார்க்கத்தை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால், விருப்பு வெறுப்பு இல்லாமல்
அல்லாஹ் தான் நமக்கு மறுமையில் நமக்கு கூலி தரக்கூடியவன், நமக்கு சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அந்த அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு நல்ல நீயத்தோடு நாம் இந்த தலைப்பை நாம் சரியான முறையிலே கொண்டு போனோம்னு சொன்னா, எந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய எவன் சொன்னாலும் சரி, ஆனா போடான்னு சொல்லி உதறி தள்ளிவிட்டு வல்ல ரஹ்மான் சொன்னா வல்ல ரஹ்மானுக்காக நான் இந்த கொள்கையை ஏற்கின்றேன் என்கின்ற அந்த சத்திய கொள்கைக்குள்ள, அந்த சத்தியத்துக்குள்ள வரலாம். ஆனா இன்றைக்கு இந்த சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? யார் சொன்னாலும் சரி ஏற்றுக்கொள்வோம். அவர் தலையில ஒரு தொப்பியை வச்சுட்டாரு, ஒரு ஜுப்பா போட்டுட்டாரு, ஒரு தாடியை வச்சுட்டாரு, பார்க்க அழகா இருக்கிறாரு, கண்ணியமா இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய நினைவு அவரை பார்த்தா வருது, அதனால நாங்க என்ன செய்யறோம், இவரை இறைநேசர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு அல்லாஹ்விற்கு கோபம் ஊட்டக்கூடிய, அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து சினம் கொள்ளக்கூடிய, பாவ மன்னிப்பே கிடையாது என்ற அளவிற்கு அல்லாஹ் தஆலா கோபப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு எப்படி போகுது? அது ஒரு அமலை போன்று, இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த அமல்களை போன்று இன்றைக்கு செயல்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தொழாத ஒரு மனிதன் கூட என்ன செய்யறான்? அவுலியாக்கள்கிட்ட போய் எங்களுக்கு இந்த செஞ்சுதாங்க, எங்களுடைய தேவையை நீங்கள் தான் கேட்டு பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் நம்ம பார்க்கிறோம், கண்கூடாக பார்க்கின்றோம். ஒவ்வொரு தர்காக்களிலும் இந்த அரங்கேற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சஜ்தா செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது இதுதானா? அல்லாஹ் தஆலா இப்படித்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்தானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த அல்லாஹ்வுடைய தூதர் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது எந்த சூழ்நிலையாவது மரணித்தவர்களிடம் போய் நீங்க போய் துஆ கேளுங்கன்னு சொன்னாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு போய் என்ன செய்றாங்க? அப்ப ஜியாரத் செய்யறதுக்காக போறாங்க, துவாவை கற்றுக் கொடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட துவா? நீங்கள் எங்களை முன் சென்று விட்டீர்கள், நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்களா? அல்ல அதோட நிறுத்திக் கொள்ளாமல் உங்களுடைய தேவைகளை அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, இவர் உங்களுக்கு அல்லாஹ்விடம் உங்களுக்காக கேட்பார்னு சொன்னாங்களா? கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலாவால் முத்திரை குத்தப்பட்ட, அல்லாஹ் தஆலாவால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளிலே நீங்க போய் மரணித்தவர்களிடம் போய் துஆ கேளுங்கள், அவர்கள் உங்களுக்காக அல்லாஹ்விடம் கேட்டு பெற்று தருவார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத போது, அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்காத போது, நாம் யார் அதற்காக ஒரு புது வழியை ஏற்படுத்துவதற்கு? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை காட்டி தராத போது அதை நாம் மார்க்கம் என்ற பெயரில் செய்வதாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டும். பார்க்கிறோமா? இன்றைக்கு பெரும்பாலானவர்களை நம்ம பார்க்கிறோம், அதை சர்வ சாதாரணமாக கடந்து செல்லக்கூடியவர்களாக. வல்ல ரஹ்மான்ட்ட கேட்டா நமக்கெல்லாம் கிடைக்காது, வல்ல ரஹ்மான்ட்ட கேட்டா நமக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு உருவாகி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இவங்க தானா உருவாகி விட்டார்களா அல்லது இந்த உலமாக்கள் வயிற்று பிழைப்புக்காக மார்க்கத்தை விற்பனை செய்யக்கூடிய போலி உலமாக்களால் இவர்கள் இப்படி வழி தவறினார்களா? அப்ப சில பேர், எல்லா உலமாக்களையும் நம்ம சொல்ல மாட்டோம், இன்றைக்கும் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம்ம பார்க்கிறோம். சத்தியத்தை சொல்றாங்க, அசத்தியம் இதை நீங்க செய்யாதீங்கறாங்க, மௌலிது ஓதக்கூடாதுங்கறாங்க, தர்காவுக்கு போகாதீங்கறாங்க, ரஹ்மான் தனி உதவி தேடுங்கள் என்று சொல்லக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாத் உலமாக்களையும் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். அதுக்காக மொத்தமா எல்லாரையுமே நாம் போலிவாதிகள், போலி சுன்னத் ஜமாத்தின்னு சொல்லிட மாட்டோம். சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் கூட அவர்கள் சொல்ல முடியாத ஒரு நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நம்ம என்ன செய்யணும், நாம் முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம போய் தர்கால போய் நம்முடைய தேவைகளை வல்ல ரஹ்மான் எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் என்று சொல்வதில் எல் முனையளவு கூட நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நம்ம அந்த கொள்கையிலிருந்து தான் வந்திருக்கிறோம், அது தவறுன்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம், சஜ்தா செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம், பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். ஃபஜ்ர் தொழுகையை முடித்த உடனேயே
நம்ம என்ன செய்வோம்? உடனே தர்காவுக்கு போவோம். சீனியப்பா எங்களுக்கு இதை செஞ்சுட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க என்றெல்லாம் கேட்டு அந்த தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் போய் சஜிதா செய்யக்கூடிய அல்லது அந்த அந்த கல்லுக்கு மேல போய் தொட்டு முத்தம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த அனாச்சாரங்களை எல்லாம் செய்து விட்டுத்தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? இதுவெல்லாம் இணை வைப்பு, இதுவெல்லாம் கோபம் ஊட்டக்கூடிய, அல்லாஹ்விற்கு கோபம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நம்ம சொல்லி காட்டுறோம். இதுக்கு முன்னால நம்ம எல்லாம் இது சொல்லாம இருந்தோமா? தர்கால போய் ஃபாத்தியா ஓதாம இருந்தோமா? அப்ப மௌலிது ஓதாமல் இருந்தோமா? எல்லாமே செஞ்சோமே. செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து நம்ம அதெல்லாம் கூடாதுன்னு சொல்றோமா? அப்ப அதுல காரணம் இருக்கும் என்பதை முதலில் நாம் விளக்கி பார்க்க வேண்டும். நாம் பல ஓணத்தில் அதை வந்து திருப்பி திருப்பி சுயபரிசோதனை செஞ்சுதான் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் இருக்கக்கூடிய கொள்கை சரியாக இருந்து இன்றைக்கு தௌஹீத் என்ற இந்த கொள்கைகள் வந்திருக்கிறோமே, இது ஒருவேளை அசத்திய கொள்கையாக இருக்குமோ அல்லது அந்த சத்திய கொள்கையை அகுலு சுன்னாவுடைய கொள்கை தானா என்றெல்லாம் சுயபரிசோதனை செய்து பார்த்தாலும் கூட பல முறை சுயபரிசோதனை செஞ்சு பார்த்திருக்கிறோம். அது இல்லை என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி தீர்வா இருக்குது. எப்படிப்பட்ட சுயபரிசோதனை செஞ்சு பார்க்கிறோம்? அந்த அஜரத்து சொன்னாரு, அம்மா அந்த மௌலவி சொன்னார், இந்த யார் சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆலிமாக உலமாவாக தாயிக்களாக அவர் இந்த தமிழக மக்கள் மத்தியிலே இந்த உலக மக்கள் மத்தியிலே பிரசித்தி பெற்றவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் நாளை மறுமையில் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல போவது கிடையாது. அவர்கள் சொல்வதால் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை அங்கீகரிக்க போவது கிடையாது. நாம் செய்த அந்த நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ்வின் மீது நாம் வைத்த அந்த இறையச்சத்திற்கு தான் மறுமையில் நமக்கு கூலி என்பதை நாம் முதலில் நாம் விளங்கி பார்க்க வேண்டும். இந்த தலைப்புலாம் வந்து இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் சாதாரண ஒரு விஷயமாக கடந்து செல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படை தான் நமக்கு மார்க்கம் என்பதை நாம் என்ன செஞ்சுக்கிறேன்னு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள், அவர்களே படைக்கப்படுகின்றனர். அவர்கள் இறந்தவர்கள் உயிருடன் இருப்போர் அல்ல, எப்போது உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். இது திருமறை குர்ஆனில் 16வது அத்தியாயம் மற்றும் 20வது வசனம் மற்றும் 21வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்ப இறந்தவர்களால் வந்து இறந்தவர்களுக்கு எந்த ஆற்றலுமே கிடையாது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சிலைகளையும் இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி நாம் சிலைகளை அடிப்படையாக கொண்டு நம்ம எடுக்கிறோமோ அதே போன்று இறந்தவர்களுக்கும் இதே வசனம் நமக்கு என்ன செய்யுது, நமக்கு ஆதாரமாகவும் அமைந்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இறந்தவர்களுக்கு வந்து எந்த ஆற்றலுமே கிடையாது, அவர்களையே நம்ம தான் படைச்சோம், அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், ஒரு படைப்பு தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த துஆ என்ன என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது நுஅமான் பின் பஸீர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அபூதாவூத், அகமது மற்றும் திருமிதிங்கிற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ். அப்ப துஆ என்பது வந்து ஒரு வணக்கம். வணக்கம் என்பதை நாம் யாருக்கு செலுத்த வேண்டும் என்று எந்த கொள்கைக்காரர்கள்ட்ட போய் கேட்டாலும் சரி, அவங்க சொல்லுவாங்க துஆங்க, அது வணக்கம் என்பது வந்து அல்லாஹ்விற்கு தான். அதுக்குத்தான் ஒரு பஞ்சு பேசுவாங்க, வணக்கம் என்பது இறைவனுக்கு, மரியாதை என்பது இறைநேசருக்கு. நாங்கள் இறைநேசருக்கு மரியாதையைத்தான் செலுத்துகின்றோம், இறைவனுக்குத்தான் நாங்கள் வணங்குகின்றோம், இறைவனைத்தான் நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், அப்ப அதில் அவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நடுநிலையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்விற்காக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எதை காட்டி தந்துள்ளார்கள், எதை நமக்கு அடிப்படையாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க என்பதை விருப்பு வெறுப்பு இல்லாம நம்முடைய முன்னோர்கள் பின்னோர்கள் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் தான் நமக்கு உதவியாளன், அல்லாஹ் தான் நமக்கு பேர் உதவியாளன், அவன் தான் நம்மை மறுமையில் நம்மை வெற்றியடைய செய்யக்கூடியவன் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த தலைப்பை நாம் கடந்து சென்றோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ்
இந்த தலைப்பை, இந்த தொடர் உரையை நாம் நிறைவு செய்யும் போது நிச்சயமாக இந்த இணை வைப்பு என்கின்ற மாபாதக செயலிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு வேளை அப்படிப்பட்ட கொள்கையில் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மாறி வருவார்கள் என்பதில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. அப்ப வணக்கம் என்பது ஒரு துவா. அந்த துவாவை நாம் யாரிடம் போய் வைக்க வேண்டும்? வல்ல ரஹ்மான்கிட்ட தான் நம்ம போய் வைக்கணும் என்கின்ற இந்த அடிப்படையை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னாலே இன்னொருத்தட்ட போய் துவாவை வச்சு நீங்க எங்களுக்காக வாங்கித்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. முதலில் வாங்கி தருவதாக இருந்தால் அவர்கள் அதற்கு ஆற்றல் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறதாக அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லலையே. அப்படி சொல்லி இருக்கிறாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் தம்முடைய வாழ்நாளிலே நபித்துவம் பெற்ற காலத்திலே எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? நீங்க போய் உதவி கேளுங்கள் என்று சொன்னாங்களா? உங்களுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டு கிடைக்கலன்னா அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானவர்கள் யாரும் நீங்க நம்புறீங்களோ அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாங்களா? சொல்லலையே. தம்முடைய வாழ்நாளில் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தாங்கண்டா முதலாவது ஆளாக போய் நம்ம போய் துவா கேட்க தயார். இவங்க சொல்ற மாதிரி இதுதான் துவா என்று வைத்தால் இந்த மாதிரி ஸ்டைலில் போய் நீங்க எங்களுக்கு அல்லாஹ்ட்ட போய் வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்க நாம் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்பதை பகிரங்கமாக நம்ம ஒப்புக்கொள்றோம். என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கின்றேன். பிரார்த்திப்பவர் என்னையே பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன். எனவே என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும், என்னையே நம்பட்டும், இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். இது 2வது அத்தியாயம் 186வது வசனம் திருமுறை குர்ஆன்ல. அப்ப பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் என்னையே பிரார்த்தனை செய்யுங்க, என்னையே நம்புங்க. அப்ப நம்பினா உங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை நான் கைவிட்ட மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, அப்ப இந்த வசனம் பொய் என்று சொல்லி இன்றைக்கு யாரெல்லாம் இன்றைக்கு தர்ஜுமா பண்றாங்களோ, யாரெல்லாம் இன்றைக்கு திருமறை குர்ஆனை மொழிபெயர்த்தார்களோ அந்த வசனத்தை அகற்றுவதற்கு தயாரா? அகற்றிவிட முடியுமா இந்த வசனத்தை? ஏன்னா இது பாரதூரமான விஷயமா இருக்குது. அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே. அப்ப இப்படி தர்ஜுமா செய்யக்கூடியவர்கள் அப்படியே தான் தர்ஜுமா செய்யறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. நம்ம எந்த குர்ஆனை போய் எடுத்து பார்த்தாலும் சரி ஒரு வார்த்தை மாறாம அப்படியே அதே விளக்கத்தோடு இருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். இது எப்படி சாத்தியம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த மார்க்கம் ஒன்று. ஆனால் அந்த அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த திருமறை குர்ஆன் ஒன்று. ஆனால் திருமறை குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதரும் அதே செய்தியை சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க மதிக்கிறோம், அல்லாஹ்வை நாங்க மதிக்கிறோம், அல்லாஹ்வை நாங்க வணங்குறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க பின்பற்றுறோம் சொல்லக்கூடிய இன்றைக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள், இந்த கபடதாரிகள் என்ன பண்றாங்க? இதையெல்லாம் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சமுதாயமா நம்ம பார்க்கிறோம். இது எப்படி சாத்தியம்? அல்லாஹ் சொல்லக்கூடியதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் திருமுறை குர்ஆன்ல அப்ப வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. அப்ப உண்மை இவ்வாறு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டாங்க என்கின்ற நன்னடத்தையின் காரணமாகத்தான் அன்றைக்கு அந்த மக்களில் பெரும்பாலான மக்கள் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது இதுதான் என்று என்ன செஞ்சாங்க? புரிஞ்சு இந்த ஏகத்துவ மார்க்கத்திற்குள் வந்தாங்க. அல்லாஹ் ஒருவன் என்பதை அவர்கள் நம்பாமல் கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடம் மட்டும்தான் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா, அல்லாஹ்விடம் மட்டும்தான் நாம் இந்த உதவியை கேட்க வேண்டுமா என்கின்ற விஷயத்தில் தான் வழிதவறி போகக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப அதை சொல்லி காட்டுவதற்காகத்தான் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய கொள்கை ஒன்றாக இருக்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த கொள்கையை சொன்னார்களோ அதுவே திருமுறை குர்ஆனிலே இருக்கும்போது இன்றைக்கு அதை புறக்கணித்து விட்டு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரவாதிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையை நாம் சரியான முறையிலே நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நம்மிலே யாருமே விலகி செல்ல மாட்டோம். அசத்திய கொள்கையை நாம் பின்பற்ற மாட்டோம், சத்திய கொள்கையைத்தான் பின்பற்றுவோம் என்பதை நாம் என்ன செஞ்சு கொள்ள வேண்டும்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. நாங்கள் என்ன அல்லாஹ்வை வணங்காமல் இருக்கிறோமா? நாங்கள் தொழக்கூடிய எங்களுடைய தொழுகை நாங்கள் யாருக்காக தொழுகிறோம்? இந்த தொழுகையை வல்ல ரஹ்மானுக்காக அல்லவா நாங்கள் தொழுகின்றோம். யாரெல்லாம் போய் அவுலியாக்கள்கிட்ட போய் உதவி தேட வேண்டும் என்று சொல்கின்றார்களோ, பிரார்த்தனை வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ,
அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய செய்தி என்ன? நாங்கள் அல்லாஹ்வை எங்க புறக்கணிச்சோம். அப்ப இப்ப ஜும்மா நடக்குது, ஒவ்வொரு ஊர்களிலும் எல்லா அமைப்புக்காரர்களும் ஜும்மா தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப தர்காவை பின்பற்றக்கூடியவர்கள், தர்காவிற்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், தர்காவிலே போய் தங்களுடைய துஆக்களை வைக்கக்கூடியவர்கள், இவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடம் எங்களை நெருக்கி வைக்கின்றார்கள் என்கின்ற கொள்கை கோட்பாடுகளில் உள்ளவர்களும் இந்த நிமிடத்திலே ஜும்மாவில் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறாங்க. இப்ப எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, குழப்பம் வருகின்றது, அவர்கள் சரியான ஒரு சிந்தனைக்குள் அவர்கள் வரவில்லை. அப்ப அல்லாஹ்வை நாம் பின்பற்றுகின்றோம், அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டிய விதத்தில் நாம் பின்பற்றவில்லை. அல்லாஹ்வை நாம் பின்பற்ற வேண்டிய விதத்தில் நாம் பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நாம் சரியான கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்ப சரியான கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? நாங்க அல்லாஹ்விடம் இவர்கள் எல்லாம் எங்களை நெருக்கி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சூழ்நிலையிலுமே சொன்னது கிடையாது. இத வெறும் மேலோட்டம் நம்ம பார்க்கும்போது இதுல என்ன இருக்கு? அவுலியாக்கள் அல்லாஹ்விற்காகவே யுத்தம் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லையா, என்னுடைய பாதையில் யுத்தம் செய்து வெட்டப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று கூறாதீர்கள். அல்லாஹ்வே சொல்லிட்டாங்கல, இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் இறக்கவில்லை, ஜீவனோடு இருக்கிறார்கள். இதோடு அல்லாஹ் முடிச்சிட்டானா? இதோடு அல்லாஹ் முடிச்சிட்டான்னு சொன்னா நாம் ஏற்றுக்கொண்டு போக தயார். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். அப்ப நாம் உணரக்கூடிய விதத்தில் இல்லாமல் உணர முடியாத விதத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். அப்ப எப்படி இருக்காங்க அது போன்ற விஷயங்கள்லாம் பின்னால் சொல்லுவோம். இப்ப எடுத்ததுனால அந்த விஷயத்தை சொல்றேன். அப்ப அவர்கள் பச்சை வண்ண கிளிகளாக சொர்க்கத்தில் சுற்றித் திரிவார்கள். அப்ப முஸ்லிம்கிற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அவுலியாக்கள் எங்க இருப்பாங்களா? உண்மையிலேயே அவர்கள் அவுலியாக்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அவுலியாக்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னவர்களைத்தான் இன்றைக்கு நாம் மதிக்கின்றோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் மதிப்பதற்கு தகுதியானவர்கள். ஆனால் வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் கிடையாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை நாம் சபிக்க கூடாது, அவர்களை நாம் திட்டக்கூடாது. ஆனால் அவர்கள் வணங்குவதற்கோ அவர்களிடம் போய் நாம் பிரார்த்தனை செய்வதற்கோ அவர்கள் தகுதியானவர்கள் கிடையாது என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தமிழக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வைத்தவர்களை பார்க்குறாங்க. வருவாங்க, ஒரு தர்கா என்று இருக்கின்றது என்று சொன்னால் சும்மா ஒவ்வொருத்தரா ஒன் பை ஒன்னா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகங்கள்லாம் ஒன் பை ஒன்னா கொண்டுகிட்டு போய் விடுறாங்க. நீங்கள் ஒரு ஆள் போங்க, போய் துவா கேளுங்க, போய் ரஹ்மான்கிட்ட கேட்டு வாங்கி தர சொல்லுங்க, முடிஞ்சா நீங்கள் போங்க, அடுத்து நீங்கள் போங்க. இப்படி எந்த பள்ளியிலாவது அவங்க கியூ போடக்கூடியதை பார்த்துருக்கிறோமா? வரிசையில் நிறைய நிறுத்தி வச்சு ஒவ்வொருத்தரா உள்ள அலோவ் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கிறோமா? 50 பேர் போனாலும் 100 பேர் போனாலும் சரி, தர்காவை திறந்து விட்டார்கள் என்று சொன்னால் மொத்த பேரும் போவாங்க, அங்கே போய் பிரார்த்தனை செய்வார்கள். அவர்களுடைய பிரார்த்தனையை அந்த வலிமார்கள், அந்த அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்து வெட்டப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு கேட்கும். அவர் எத்தனை பேர் எந்த மொழியில எங்கிருந்து அழைச்சாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லாஹ்விற்கு எப்படி தூக்கம் கிடையாதோ அவர்களுக்கும் தூக்கம் கிடையாது. அல்லாஹ்க்கு எத்தனை பேர் கோடானு கோடி பேர் மொத்தமா நின்று கேட்டாலும் அல்லாஹ் எப்படி ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையையும் தனித்தனியாக பிரித்து அறிந்து கொள்வானோ அதே மாதிரி இந்த அவுலியாக்களும் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் தூக்கம் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய இடத்திற்கு இவர்களையே அறியாமல் கொண்டு வருகின்றார்கள் என்பதை விளங்காத சமுதாயமாக இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கின்றது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக நிகழ்வுகளை மையமாக வச்சு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்கிறாரு, கடையில் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஒரு ஹோட்டல் வச்சிருக்காருன்னு வச்சுக்கிறோமே, இல்லை ஒரு டீ கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். ஹோட்டல் கூட பெரிய ஃபீல்டு, டீ கடையை வச்சுக்கிடுவோம். ஒரு டீ கடை வச்சிருக்காரு. அந்த டீ கடையில் அவர் தான் டீ ஆற்றணும், அவர் தான் போண்டா போடணும், அவர் தான் வெங்காயம் வெட்டணும், வேற என்ன, அவர் தான் மற்ற கிளாஸ் கழுவுறதுலேருந்து, பாத்திரம் கழுவுறதுலேருந்து, கஸ்டமர்கிட்ட இருந்து காசு வாங்கி போடுறதுலேருந்து, எவ்வளோன்னு கணக்கு பார்த்து அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணக்கூடியதிலிருந்து, அவர் கடன் வச்சா அந்த கடனை எழுதி வைப்பதிலிருந்து, இது எல்லாமே ஒரே ஒரு மனிதரால் செய்து விட முடியுமா? முடியாதுல்ல. அப்ப என்ன செய்வோம்? 10 பேர் மொத்தமாக எனக்கு டீ வேணும்னு கேட்பாங்க. அதில் 3 பேர் காசு கொடுப்பாங்க, அதில் 2 பேர் கடன் சொல்லுவாங்க. அப்போ இன்னும் 5 பேர் வேறு ஏதாவது ஆர்டர் கொடுப்பாங்க, பார்சல் பண்ண சொல்லுவாங்க.
இது எல்லாத்தையுமே பிரித்து அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனால் முதலில் முடியாது என்பது ஒன்றாவது விஷயம். அப்ப அந்த இடத்தில் நாம் ஒரு உதவியாளர் வேண்டும், நமக்கு ஒரு ஹெல்ப்பர் வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்ப இதே மாதிரி தான் அவுலியாக்களை நாம் தரம் பிரிக்க வேண்டும். ஆனால் நம்ம அவுலியாக்களை எப்படி தரம் பிரிப்போமா? பிரிக்க மாட்டோம். எத்தனை பேர் எங்கிருந்து அழைச்சாலும், எப்படி அழைச்சாலும், எந்த மொழியில் அழைச்சாலும், எந்த நேரத்தில் அழைச்சாலும், நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி எந்த நேரத்தில் அழைச்சாலும் சரி, அவர்கள் உடனே இந்த துவாவை கேட்டு அல்லாட்ட வாங்குவாங்க. வாங்கி எனக்கு திருப்பி என்ன செஞ்சிருவாங்க, எனக்கு வந்து அதுக்கான பிரதிபலனை எனக்கு தருவார்கள் என்று நம்பக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம். சர்வ சாதாரணமாக நீங்க பார்க்குறோம். அதற்காகத்தான் இவ்வளவு ஆக்ரோஷமாக, இவ்வளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக பேச வேண்டியிருக்குது தலைப்பை. எவ்வளவு அழகாக, மென்மையாக, அப்ப கண்ணியமாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு இது. இந்த தலைப்பை இவ்வளவு ஆவேசமாக பேசுவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வையே தேடி கூத்தாக ஆக்குகின்றார்கள் என்று சொன்னால் நம்மளாலேயே இதை பொறுத்துக்கிற முடியலன்னா நம்மை படைத்த வல்ல ரப்புல் ஆலமீன், அப்ப இந்த உலகத்திற்கே அதிபதி, அப்படிப்பட்டவன் எப்படி பொறுத்துக்கிடுவான்? அப்ப நமக்கே இவ்வளவு கோபம் வருதுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா கோபப்படுவான்னு சொன்னதுனால நமக்கு இங்க கோபம் வருது, உணர்ச்சி வருகின்றது. அப்ப கோபப்படுவேன்னு சொன்ன அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இப்படிப்பட்ட கொள்கையிலேயே இருந்து மரணிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நரகில் போட்டு வாட்டுவான் என்று சொன்னால் அப்ப அந்த நாளை நம்ம என்ன செய்யணும்? நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய இறுதி நேரமாக இந்த நொடிப்பொழுது அமைந்துவிடக்கூடாது. இதுவரை அமையவில்லை. வல்ல ரஹ்மான்கிட்ட நாம் பிரார்த்தனை செய்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான அழகான ஒரு வாய்ப்பை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேர் இந்த நொடிப்பொழுதிலே மரண தருவாயில் இருப்பாங்க, அவர்களுடைய பிரார்த்தனை புறக்கணிக்கப்படக்கூடிய தருணத்திலே எத்தனை பேர் இந்த நொடிப்பொழுதில் இருந்திருப்பாங்க. இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா அப்ப அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பு, அவன் தன்னை தான் மன்னிக்கிறேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட அவகாசத்தை கொடுக்குறாங்கிறான். என்னோட அடியான் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் சரி, எனக்கே நீ இணை வைத்திருந்தாலும் சரி, நீ மனம் உருகி, நீ மனம் திருந்து நீ என்னிடம் வந்தால் நான் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்க தயார். யாராவது சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ்விற்கு துரோகம் பண்றான், அல்லாஹ்விற்கு அயோக்கியத்தனம் பண்றான், அல்லாஹ்விற்கு கோபம் ஊட்டுகின்றான். அவனுடைய கோபம்லாம் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில அப்படியே அதை கூலா மாத்திடுறான். அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்பவன் எவ்வளவு கண்ணியத்திற்குரியவன் என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானா என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்திருக்கின்றான். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை, இதனுடைய வேல்யூவை, இதனுடைய தகுதியை நாம் உணர்ந்தவர்களாக முதலில் நாம் இருக்க வேண்டும். ஆனால் நம்ம பார்த்தோம் சொன்னால் அப்படின்னா இருக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சில பேரை கால்நடைகளுக்கு ஒப்பாக சுட்டுக்காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் தஆலா அறிவு கெட்டவர்களை, சுய சிந்தனை அற்றவர்களை கால்நடைகளை போன்றவர்கள், இல்லை இல்லை அதை விட இவர்கள் மகா மட்டமானவர்கள் என்று அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நாம் போகாம இன்றைக்கு இந்த நொடிப்பொழுதிலே
நமக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறான். இந்த அவகாசத்தை நாம் சரியான விதத்திலே, சரியான வழியிலே, சரியான முறையிலே நாம் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக ஆகி வல்ல ரஹ்மானிடம் நம்முடைய பாவ மன்னிப்பை அதிகம் அதிகம் கேட்டு மனமுருகி நாம் துஆ செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மன்னிக்க தயாருங்கிறான். அப்படிப்பட்ட அந்த கருணையாளன்ட்ட நாம் நம்முடைய பிரார்த்தனையை வைக்க வேண்டும். வல்ல ரஹ்மான்ட்ட நம்முடைய பிரார்த்தனையை வைத்தால் அவன் மறுக்க மாட்டான், அவன் நிச்சயம் தருவான். சில பேர் சோதிப்பான், சில பேருக்கு உடனே கொடுப்பான், சில பேருக்கு தாமதிச்சு கொடுப்பான். அல்லாஹ் தஆலா தாமதிச்சு கொடுக்கிறான்னு சொன்னா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான், நம்மை சோதிக்கிறான், அவன் சோதிக்கக்கூடிய ஒருத்தராக நம்மை ஆக்கியிருக்கிறான் என்கின்ற அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நம்மை சோதிக்கக்கூடிய பட்டியலில் நம்முடைய பேரை அல்லாஹ் தஆலா குறித்து வச்சிருக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். உடனே அல்லாஹ் நான் கேட்ட தரமாடுக்கிறான், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் தரமாடுக்கிறான்னா அல்லாஹ் உங்களை இன்னும் கேட்க சொல்கிறான். நீ இன்னும் கேளு, இன்னும் கேளு, இன்னும் கேளு. கேட்க 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 நம்முடைய எல்லை என்னங்கிறத அல்லாஹ் தஆலா டெஸ்ட் பண்றாங்கிறத விளங்கி கொண்டு சத்திய மார்க்கத்தை, சத்திய கொள்கையை அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இந்த உலக முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அனைவரும் சத்திய கொள்கைக்குள்ளே, சரியான கொள்கைக்குள்ளே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்புரிவானா என்று கூறி இந்த ஜும்மாவின் இரண்டாவது உரையை செய்கின்றேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.